டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். AI துறையில் இந்தியாவின் தாக்கம் குறித்த உச்சி மாநாட்டை டெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. வெற்றிகரமாக உயர்ந்து வரும் இந்தியாவே AI மாநாட்டை நடத்த உகந்த இடம் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா வாழ்த்து. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கலாகிறது. கல்வி கடன் ரத்து, மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப் எண்ணிக்கையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல். தவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது என மூத்த காங்கிரஸ் தலைவர் கோபண்ணா திட்டவட்டம். கொள்கையே இல்லாத ஒரு கட்சியை விஜய் நடத்தி வருவதாகவும் சாடல். தமிழகத்தில் தலித் வாக்குகளை பெற பாஜக புதிய வியூகம். அத்வாலாவை கரும்பு சின்னத்தில் 51 தொகுதிகளில் களமிறக்க திட்டம். 5 லட்சம் அரசு வேலைகளை கொடுப்போம் என வாக்குறுதி அளித்த திமுக அரசை இளைஞர்களின் சாபம் சும்மா விடாது. இளைஞர்களுக்கு மாபெரும் துரோகம் இழைத்து விட்டதாகவும் திமுக மீது அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். AI துறையில் இந்தியாவின் தாக்கம் குறித்து டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டேரஸ், உலக பொருளாதாரத்தில் வெற்றிகரமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியாவே இதற்கு சரியான இடம் என்று குறிப்பிட்டுள்ளார். பன்முக உலகத்தை வடிவமைப்பதில் இந்தியா வகிக்கக்கூடிய பங்களிப்பின் மீது தனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் நடைபெறும் மாநாட்டில் உலக அளவில் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் CEOக்களை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தேர்தல் நடைபெற உள்ளதால் இளைஞர்களை கவரும் அறிவிப்புகள் வெளியாகும் என கூறப்படுகிறது. கல்வி கடன் தள்ளுபடி, இலவச லேப்டாப்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புடன் முதியோருக்கான உதவித்தொகையும் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது. மகளிர் உதவித்தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்பட்ட நிகழ்வு தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. அதேவேளையில் இந்த தொகை கிடைக்காத 90 லட்சம் பேர் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு கோரிக்கைகள் குவிந்து வருகின்றன. சிறுவர்களுக்கு வாக்கு இருந்தால்தான் தவேகாவிற்கு ஓட்டு கிடைக்கும் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக எல்லாம் ஒரு கட்சியா என தற்போது கூறும் செங்கோட்டையனுக்கு அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்த போது அது தெரியவில்லையா என்றும் அவர் வினவியுள்ளார். பாஜகவை எல்லடமாக பேசும் செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இம்முறை தலித் வாக்குகளை பெற பாஜக புதிய வியூகத்தை வகுத்துள்ளது. அத்வாலாவின் இந்திய குடியரசுக் கட்சியை கரும்பு விவசாய சின்னத்தில் களமிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் ஏற்கனவே அத்வாலா இடம்பெற்றுள்ள நிலையிலும் அவரை தலித் மக்கள் அதிகமாக உள்ள 51 தொகுதிகளில் களமிறக்கினால் வாக்குகள் சிதறி திமுக ஓட்டு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக கருதுகிறதாம். முன்னதாக அதிமுகவிடம் அத்வாலை 10 இடங்களை கேட்பதாகவும் அவர்கள் தராவிட்டால் தனித்து களமிறக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இம்முறை அத்வாலாவின் இந்திய குடியரசுக் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தில் களமிறங்க இருப்பது சீமானுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் அடையாளமாக கரும்பு விவசாய சின்னம் இருந்து வந்த நிலையில் அந்த சின்னம் இந்திய குடியரசுக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் தமிழர் கட்சி வேறு சின்னங்களில் போட்டியிட்டு வந்தது. ஆனால் இம்முறை கரும்பு விவசாய சின்னத்தில் அத்வாலை போட்டியிட்டால் அது நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் என அக்கட்சியின் நிர்வாகிகள் கருதுகின்றனர். மகா சிவராத்திரி நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற விழா குறித்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். மேலும் நடிகை தமன்னா, நடிகர் சந்தானம் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்களும் இசை கலைஞர்களும் கலந்து கொண்டனர்.
எல்லாவற்றுக்கும் மேலாக எஸ்பி வேலுமணி, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டது அரசியல் ரீதியாக பேசப்பட்டு வருகிறது. கூட்டணி தொடர்பாக பிரேமலதா தனது முடிவை அறிவிக்காமல் உள்ள நிலையில் இது கூட்டணியை இறுதி செய்யும் அறிகுறியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் என கூறிய திமுக அரசு இளைஞர்களை ஏமாற்றிவிட்டதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். 94,191 பேருக்கு மட்டுமே வேலை கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது திமுக அரசின் தோல்வி மட்டுமல்ல என்று கூறியுள்ள அவர் இளைஞர்களுக்கு திட்டமிட்டு செய்த நம்பிக்கை துரோகம் என்றும் விமர்சித்துள்ளார். தனியார் துறையிலும் போதுமான வேலை வாய்ப்புகளை கொடுக்காத திமுக ஆட்சியை இளைஞர்களின் சாபமே வீழ்த்தும் என்றும் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 14,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட சரிவே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.